எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் சடனாக ஸ்டார்ட் ஆச்சு. எகைன் அதை ரெக்கவர் பண்ணி நிறுத்திட்டாங்க. ரெக்கவர் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல்லையே இருந்துச்சு. தென் நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போச்சு. தென் நோ ட்ரேட் ஜோனில் அப்பர் சைடில் அகைன் வந்து டச் ஆகிட்டு ரிவர்சலில் எடுத்து மார்க்கெட் ஒரு சடன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செல்லாகி லோ கொடுத்தாங்க. தென் வந்து மார்க்கெட் வந்து சின்ன சைட்வேஸ்லேயே இருந்தது. தென் இன்றைக்கி எக்ஸ்பிரி வேறு. ஸோ மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்டம் எதுவும் கொடுக்காம ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல்லையே போய் டச் ஆகி ரிஜெக்ஷன் ஆகி அகைன் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் செகண்ட் சப்போர்ட்டை டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் சப்போர்ட் டச் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து 26,000 to 125 வரையும் வந்தாங்க. 119 செகண்ட் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல் கிட்ட வந்துட்டு அகைன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது 26,174 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி லெவல் இப்படி ஒர்க் ஆகிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் இப்போ பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நோ ட்ரேட் ஜோன் 26,140 to 26,190 வரையும் நோ ட்ரேட் ஜோன். $26,142 $26,190. ஸோ இது வந்து நாளைக்கான நோ ட்ரேட் ஜோன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் இதை க்ளோஸ் பண்ணி கிராஸ் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 26,117. ஸோ மார்க்கெட் நோ ட்ரேட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் இந்த சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். தென் இந்த சப்போர்ட் லெவலையும் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது கீழே வருது அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் லெவல் 26,064. மார்க்கெட் இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலுமே கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் சப்போர்ட் 26,014. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் லெவல் கூட. ஸோ இந்த லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா மேலே நோ ட்ரேட் ஜோனை கிராஸ் ஆகி மேலே போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,232. ஸோ நோ ட்ரேட் ஜோன் அபோவ் கிராஸ் ஆகி அடுத்த கேண்டில் வந்து மேலே போச்சு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,284. 26,284. And final resistance 26,341. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நாளைக்கு ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடு மூமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த சைடில் வந்து லெவல்ஸை ஒபே பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. அண்ட் நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா நோ ட்ரேட் ஜோனில் இருக்கும்போது அப் சைட் போகிற மாதிரி இருக்கும். தென் அங்கேயே ரிவர்ஸ் ஆகி திரும்ப டவுன் சைடு வந்துடுவாங்க. ஸோ நமக்கு வந்து காலார் புட்டுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி ட்ரேட் எடுக்கும்போது லாஸஸும் ஏற்படும். ஸோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் போனீங்கன்னா தான் ஒரு ட்ரேடில் லாஸ் ஆனாலும் அடுத்த ட்ரேடில் வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேட்லேயே வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹியூஜ் லாஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.